எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரே ஒரு குண்டு போட்டா எங்க ஷேர் மார்க்கெட்ல டோட்டல் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி திடீர்னு நம்மளுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஏன் அப்படின்னா மறுபடியும் இந்த யுஎஸ் ஈரான் வார் என்பது பிக்கப் ஆயிருக்கு. ஆனா என்னை மாதிரி பல பேர்த்துக்கு கவலை என்பதே இல்லை. ஏன் அப்படின்னா குவார்டர்லி ரிசல்ட் சீசன் என்பது அடுத்தடுத்த வாரங்கள்ல ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீ குண்டு போடு அல்லது குண்டு போடாத, எப்படி பார்த்தாலும் பல்வேறு தனிப்பட்ட பங்குகள்ல மேல ஏறுவதோ இறங்குவதோ பயங்கரமாக ஒரு வாலட்டிலிட்டி என்பது இருக்கத்தான் போகுது. நண்பர்களே, இப்பதான் நம்ம ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயத்தை பேச போறோம். 1000 பாயிண்ட்கள் 2000 பாயிண்ட்கள் வாலட்டிலிட்டி கூட இது போன்ற விஷயங்கள் இருக்கும். அதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சக்திகாந்த தாஸ் அவர்களை இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்திலேயே மிகப்பெரிய சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அப்படின்னு பல பதக்கங்களை பெற்றவர் தான் இந்த சக்திகாந்த தாஸ் அவர்கள். அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவியிலிருந்து வேற பதவி கொடுத்துட்டு இவரை பினான்ஸ் மினிஸ்டரா போடுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கோ நாளைக்கோ கேபினட் ரீஷஃபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்கதான் நீங்க ரெண்டு விஷயத்த நல்லா கவனிக்கணும். ஒன்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்னாலோ அல்லது எதிர்பார்ப்பு ஒன்னு இருந்து அது நடக்கலைனாலோ மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸ் ஆயிரும். ஒருவேளை அவர் பினான்ஸ் மினிஸ்டரா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல, இந்த மாதிரி பத்திரிகையில செய்தி. ஆனா கவர்மெண்ட் எதுவுமே சொல்லல. கவர்மெண்ட் தன்னுடைய அறிக்கையை இன்னைக்கோ நாளைக்கோ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இல்லைன்னா அதை பத்தி எந்த விதமான விஷயம் வராது. அவருக்கு வேற ஏதாவது பதவிகள் போகும். இவங்க பத்திரிகைகள்ல தான் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இது கிடைக்காதா, அப்படி இப்படின்னு யாருக்காவது போன் பண்ணி இந்த மாதிரி இது இருக்காதா, இருக்குமா இருக்காதான்னு இவங்களா தான் நியூஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நியூஸ் என்பது வரல. எது எப்படியோ ஒரு எதிர்பார்ப்பு என்பது அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ல ஒரு கிராஷ் என்பது இருக்கலாம். அல்லது பல்வேறு பெரிய ஆளுக யோசிக்கிற மாதிரி உண்மையிலேயே பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வேற ஒரு பதவியை கொடுத்துட்டு இவர் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆப்ஷன். ஆர்பிஐல அவர் என்னென்ன டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாரோ, என்னென்ன ப்ராக்ரெசிவ் ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்தாரோ, அது எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கே. ஆர்பிஐல பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்ன, பேங்குகளை கரெக்டா கட்டமைச்சு கொண்டு போகணும். நாட்டில் இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒரு ஃபோக்கஸ்டு மைண்ட். ஆனா நாட்டுக்கே பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா வளர்ச்சி எங்கேயோ வேணாலும் கொண்டு போலாம். சோ இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். அமெரிக்காவாவது ஈரானாவது எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மார்க்கெட்டை தனிப்பட்ட முறையில 500-1000 பாயிண்ட் வாலட்டிலிட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு தகவல் தான் இந்த தகவல். என்ன நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நியூஸ்களும் சேர்ந்த மேனிக்கு வருகிறது. இங்க பாருங்க, ஒரு இடியாப்ப சிக்கலா வருது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல உலகம் முழுவதும் ப்ராஃபிட் புக் பண்றாங்க. செமிகண்டக்டர் தீம்ல எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அப்ப அந்த படம் நம்மளுக்கு வருமா அப்படின்றது ஒரு பாசிட்டிவான செய்தி தான் நம்மளுக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்கிட்டு வருது. அதுவும் நம்மளுக்கு பாசிட்டிவான செய்தி தான். இந்த வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒன்னே ஒண்ணுதான் நெகட்டிவ். அதே மாதிரி இப்ப பினான்ஸ் மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஏதாவது இன்னைக்கோ நாளைக்கோ வருதா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஆக மொத்தம் இது எல்லாமே மிக பிரம்மாண்டமான தகவல்கள். எல்லாத்தையும் கொண்டே ஒரே நேரத்துல மார்க்கெட்ல விட்டு மார்க்கெட் வாட்டுக்கு எங்காவது ஒரே இடத்துல அசமஞ்சமா உட்காந்துற போகுது. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு தகவல் தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. வாரும் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போறான்னு தெரியல. க்ரூட் ஒன்று தான் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அது ஒன்று தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியுது. அவன் மறுபடியும் திரும்பி பெரிய அளவில் ஏறல. அப்போ க்ரூட் ஆயில் விழுந்தது எந்த செக்டர்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு மார்க்கெட்ல பேசிக்குவாங்க. ஒன்று இந்த ஏவியேஷன் செக்டர்ல இண்டிகோ போன்ற பங்குகளுக்கு ஏதாவது பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சில பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ஐஓசி, பிபிசிஎல் மற்றும் ஹெச்பிசிஎல் போன்ற கம்பெனிகளுக்கெல்லாம் ப்ரெஷர் குறையுதா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஆட்டோமொபைல்ஸ்க்கே இது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தான். இல்லைன்னா நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போயிட்டாங்கன்னா அதுவும் ஆட்டோமொபைல தான் வருது. இருந்தாலும் அதனுடைய மார்க்கெட் ஷேர் என்பது ஈவில ரொம்ப கம்மி. ஸோ லாஜிஸ்டிக்ஸ், எஃப்எம்சிஜின்னு எல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் ஐடி விழுந்த உடனே ஐடி விழுகும்னு ஏற்கனவே கணக்கு போட்டுட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ரியல் எஸ்டேட் மேலே வரணும்னா ஐடி ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கீழே விழுந்ததுனாலையும் இந்த க்ரூட் ஆயில் கீழே விழுந்ததுனாலையும் அது ஏதாவது பிக்கப் ஆகுமா அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்கள்ல எத்தனையோ பேர் எந்த செக்டர் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நிறைய பேர் யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில்
இப்படி ஒரு மிக முக்கியமான தகவலும் மார்க்கெட்டுக்குள்ள சேர்ந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து எல்லா நியூஸும் சேர்ந்து ஜிலேபி சுத்துற மாதிரி நம்ம மார்க்கெட்டை சுத்தி விட்டுட்டாங்கன்னா அது எங்க போகும்? எங்கேயும் போகாம ஒரே இடத்துல உட்காந்துக்குதான் தெரியல. ஆக மொத்தம் நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது இருக்கு. நண்பர்களே, இப்ப நம்ம பேசக்கூடிய தகவலும் மிக முக்கியமான தகவல். யாரு மனசுல யாரு அப்படின்ற மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாவே பல்வேறு பங்குகள் மேல போறதும் கீழே போறதும் ஏதோ ஒண்ணு பண்ணுவான். ஒன்னா மேல போவான், இல்லைன்னா கீழே போவான். ஆனா அது ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கும். இந்த எஃப்என்டோ பண்ற பசங்களுக்கு எல்லாம் ஜாலி தான். அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்கள விடுங்க. ஆனா முதலீடு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு ஒரே வழிதான். மேல ஏறினா லாபம், கீழே இறங்கினா நஷ்டம்னு அவங்களுடைய பே ஆஃப் டயக்ராம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ அப்ப மிகப்பெரிய அளவுல கீழே போகுதா அல்லது மேக போகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய மனசுல ஒவ்வொன்னு இருக்கும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த எம்டார்டெக் ஷேர்லாம் போன 6 மாசமாக பயங்கரமா மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேபிஆர் மில்லு மேல ஏறுறதோ அல்ல கீழே இறங்குறதோ ஏதோ ஒண்ணு. இந்த கோஹன்ஸ் லைஃப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கீழேயே தான் விழுந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆனா போன குவார்டர்ல மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது இருந்தது. ஓலா எலக்ட்ரிக் அவன்லாம் என்ன பண்ண போறான்றதே தெரியாம இருக்கு. ஐஎஃப்சி இதெல்லாம் நியூஸ்னால ஏறி இறங்கி கொண்டிருந்த பங்குகள். கார் ட்ரேடு, சாரதா கிராப்னு எத்தனையோ பங்குகள் பெரிய அளவுல வாலட்டிலிட்டி என்பது சமீபத்தில் காமிச்சிருந்தது குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல. ஸோ உங்க மனசுல எந்த ஷேர் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் காமிக்கும் நல்லா ஒன்னா மேல பெருசா ஏறணும், இல்லைன்னா பெருசா கீழே இறங்கணும். ஒரு 20-30% மூவ்மெண்ட் ஏதாவது ஒன்று காட்டுற மாதிரி உங்க மனசுல ஏதாவது தோணுது அப்படின்னா கமெண்ட்ல பண்ணுங்க. அப்படி அந்த ஷேர்ல இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்றத எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த நேரத்துல எந்த ஒரு கரெக்ஷனுமே நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு ஸ்டாக் கீழே உழுகுது, குவாலிட்டியான ஸ்டாக்னா அந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் யோசிப்பாங்க. ஆனா கீழே உழுகிறத ஆப்பர்ச்சுனிட்டின்னு யோசிக்கிற நம்மளுக்கு திரும்பி ஏறக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தேவைப்படுது அப்படின்றது தானே நம்ம யோசிக்கணும். இப்போ ஒரே குரூப்பை சார்ந்த 2 பங்குகள் இருக்கு. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்கு. இப்போ இந்த 2 பேர்த்துல யார் திரும்பி மேல் நோக்கி ஏறி வருவா அப்படின்றது யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாருங்க. ஸோ கீழே விழுந்துருச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஓகே. பட் திரும்பி மேல யார் முதல்ல ஓடி வருவா, எவ்வளவு தூரம் ஓடி வருவாங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ஸோ டாடா மோட்டர்னுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 340 ரூபாயிலிருந்து 430 ரூபா வந்துட்டான். ஆல்ரெடி 100 ரூபாய் ஏறிட்டான். பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 20% ஏறி வந்திருக்கான். மொத்தத்துக்கு அவன் இன்னும் தன்னுடைய பழைய கையை இங்கிருந்தே போய் தொடணும்னாலும் 15% என்பது ஏற வேண்டியதா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பங்கு இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கடைசியா 444 வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்ததா ஞாபகம். அந்த ரேட்டுக்கு இவன் வர மாதிரி இருந்தா இவனும் 24% ஏறணும். சரி, சமீபத்திய லோன்ல இருந்து இவன் எவ்வளவு தூரம் ஏறினான்னா இவன் 34% ஏறி இருக்கான் லோ பிரைஸ்ல இருந்து. சோ இந்த 2 பங்குகளும் தன்னுடைய பழைய ஹையை யாரு முதல்ல தொட போறாங்க அப்படின்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனா இந்த நேரத்துல தான் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஏதாவது ஒரு பங்கு கீழே விழுந்துருச்சுன்னா ஆமா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓகே. பட் அவன் அங்கிருந்து மறுபடி திரும்பி ஏறக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வேணும்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா அந்த நியூஸே தேவையில்லை. கீழே விழுந்தா மேல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏறிடுவான் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய நிப்டி 50 இண்டெக்ஸே பெரிய அளவுல கீழே விழுந்தான்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு ஷார்ட் கவரிங் அல்லது பை இன் த டிப்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லி மேல ஏத்தி விடுறதுக்கு இந்த நிப்டி மற்றும் பல்வேறு பெரிய பங்குகளுக்கெல்லாம் பெருசா நியூஸ் தேவையில்லை. அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே அப்படித்தான் இருக்கு. அப்படி இறங்குறதும் திரும்பி மேல வர்றதும் தான் அவங்களுடைய பிசினஸ் ஆஸ் யூசுவல். ஸோ இந்த டிஎம்பிவி டிஎம்சிவி 2 பேருமே பெரிய ஆளுங்க தான். இவங்களுக்கு நியூஸ் வருதோ வரலையோ அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு 4 தடவையாவது நம்ம எதிர்பார்ப்போம் தானே. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் சமயத்துல அவன் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வெளியிடுறதுக்கு முன்னாடியே இவங்க இது ஏறுவானோன்னு சில பேர் நினைச்சு பார்த்து ஏத்தி விடுறவங்களும் இருப்பாங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவனை கீழே இறக்கி விடுன்ற மாதிரி இறக்கி விடுவாங்க. ஸோ இது போன்ற பெரிய கம்பெனிகள்ல யார் முதல்ல மேல் நோக்கி வர போறாங்க அப்படின்றதா இப்போதைக்கு ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஹிந்து காப்பர் என்பது மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானான ஷேர். அவன்லாம் ஒரு காலத்துல ரேலி 250 ரூபாய்க்கு ஆரம்பிச்சவன் 750 வரைக்கும் போயிட்டு இப்ப 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரைஸ்ல பக்கத்துல இருக்கு.
நிறைய பேர் இந்த நியூஸை பார்க்கறது இல்ல. யார் என்ன வியாபாரம் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்னுடைய பிரைஸ் என்பது ஏறிச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்ல வந்து இந்த காப்பர் பிரைஸ் ஏறுதா இல்லையா அப்படின்றது பல பேர் கவனிக்கிறது இல்லை. அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா கடைசிக்கு 3 மாசத்துக்கு ஒருக்காவது தெரிய வரும். அந்த கம்பெனியினுடைய இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் டைம்ல சமீபத்தில் நீ காப்பர்னுடைய பிரைஸ் எப்படி இருக்க போகுது, இவங்க எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க போன்ற பல்வேறு கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் என்பது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் சீசன்ல அடுத்தடுத்த மாதங்கள்ல தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் 250 ரூபாய் ஏறணும், அல்லது பழைய லோ கிட்ட போறதா இருந்தாலும் 250 ரூபாய் போகணும். ஸோ ஏதாவது ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வருமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற ஷேர் இருக்கு. நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான செய்திகள்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்கோம். இந்த சமயத்துல டாக்ஸ் ஃபைலிங் அதுக்கு உண்டான டெட்லைன்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு பாத்துங்க. இந்த ITR 1, 2, 3 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஐடி ஃபைல் கன்சல்டன்டா இருக்காரு. அவரு கூட ஒரு இன்டர்வியூ எடுக்க முடியுமா, அந்த ITR ஃபைல் 1 மட்டும் சப்மிஷன் பண்றது எப்படின்னா அவர் ஒரு வாக் த்ரூ பண்ண வைக்க முடியுமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நடந்ததுன்னா அது ஒரு லைவ் எடிட்டிங் லைவ் வீடியோவா போட முடியுமா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ நாங்களும் தான் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்களும் தான் டாக்டராக இருக்கோம், நாங்களும் தான் வக்கீலாக இருக்கோம், எங்களை நீங்கள் பேட்டி எடுக்க மாட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தரை பேட்டி எடுத்து ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் வரணுமா இல்லைங்களா? நண்பர்களே, இது போக ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, டேட்டா சென்டருக்கு பல பேர் 20,000 கோடி, 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரிலையன்ஸ்ல இருந்து, அதானி குரூப்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து இந்த டேட்டா சென்டர் செட்டப் பண்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டேட்டா சென்டர்களுக்கு தேவையான அடிஷனல் எலிமெண்ட்ஸ் அல்லது தேவைப்படுகின்ற எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற பல்வேறு உபகரணங்களை கொடுக்கணும் இல்லையா? அந்த கான்செப்ட்ல இப்ப சமீபத்தில் ஒரு மாதமாக பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு சில கம்பெனிகள். அதுல சில கம்பெனிகள் அந்த செக்டருக்கு உதவி செய்யும் விதமாக இருக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நவீன் ஃப்ளோரைன் எல்லாமே ஏதோ ஒரு கான்செப்ட். ஏதாவது கேஸ் சப்ளை பண்றது, பைப் சப்ளை பண்றது, கூலிங் ரிலேட்டடா ஏதோ ஒரு கான்செப்ட். ஸோ இந்த நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற பங்கு ஆல்ரெடி உச்சத்துல தான் இருக்கு. இனி இது தொடர்ந்து இந்த பங்கு மேல போகுதா அல்லது கீழே வருதா என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இவங்கெல்லாம் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி டேட்டா சென்டர்ல இருந்து அடிஷனலாக இன்கம் வரும் அப்படின்ற ஒரு வகையில இவங்கெல்லாம் ஓரளவுக்கு மேல் நோக்கி வந்திருக்காங்க. அதே போல இந்த மெரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் வந்து இந்த பங்கு தன்னுடைய குறிப்பிட்ட லோன்ல இருந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு ஜாலியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா 3 ரவுண்டு போயிருப்பாங்க. இனி இந்த பங்கு 2025 ஹையை தாண்டுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி வீனஸ் பைப்ஸ் அப்படின்ற பங்கு, இந்த பங்கெல்லாம் வந்து தன்னுடைய 2025 லெவலை தாண்ட போறானா இல்ல மறுபடியும் பொத்துன்னு கீழே விழுக போறானா அப்படின்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் இவன் செய்திருக்கக்கூடிய சாதனை என்னன்னா, போன வருஷத்தினுடைய லோ வந்து மறுபடியும் அதே லோல இருந்து பிக்கப் ஆகி போன வருஷத்தினுடைய ஹையை திரும்பி பிடிச்சிருக்கு அப்படின்றதான். நண்பர்களே, வேறு என்ன முக்கியமான தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்தா அப்படின்ற ஷேரை பிரிச்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, சமீபத்தில் பிரித்து விடப்பட்ட பங்குகள்ல தான் ஏதாவது ஒன்று வந்து பெரிய லெவல்ல மாற்றம் வருது. கடைசியா குவாலிட்டி வால்ஸ் நினைக்கிறேன், அதுல ஒரு பெரிய மாற்றம் என்பது வந்திருந்தது. அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிகளை பிரித்து விடப்பட்ட டிமெர்ஜான பங்குகள்னு பார்க்கும்போது வேதாந்தா குரூப்ல பல்வேறு பங்குகளை பலர் வச்சிருக்காங்க. அதுல இந்த வேதாந்தா அலுமினியம் ஷேர் வச்சிருக்கிறவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப மற்ற வேதாந்தாவோட எங்களுக்கு தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அலுமினியம் சார்ந்த பிசினஸ் என்பதற்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணக்கு. ஸோ இந்த சமீபத்தில் லிஸ்டான வேதாந்தா அலுமினியம் மெட்டல் அப்படின்ற பங்கு எப்படி வாலட்டிலிட்டியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 540 ரூபாயிலிருந்து கீழே 400 ரூபாய் வரைக்கும் ஆயா நீ போவ, அதுக்கப்புறம் மறுபடியும் 480, அப்புறம் மறுபடியும் 443 என்பது போல வாலட்டிலிட்டியாக தான் இருக்கு. மேலே ஏறதும் இறங்குறதுமாக இந்த வேதாந்தா அலுமினியம் அப்படின்றதுல இருக்கு. இதுவே வேதாந்தா பவர் அப்படின்னு பார்த்தோம் வச்சுங்களேன், பார்க்கறதுக்கு என்னமோ பெருசா ஏறின மாதிரி இருக்கும். ஆனா 39 ரூபாயிலிருந்து 45 ரூபா தான். ஆனா நீங்க இந்த வேதாந்தா அலுமினியம் அப்படின்ற பங்கு பார்த்தோம்னா தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்குனது 17%. அதே மாதிரி இந்த வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வந்து மேபி ஒரு 18%. பட் அந்த ஃபர்ஸ்ட் டே அப்படின்றத நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுடைய வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஒரு 15% இருக்கு. ஓகே,
வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸினுடைய வாலட்டிலிட்டி என்பது வேதாந்தா அலுமினியத்துக்கு ஈக்குவலாக இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேதாந்தா அலுமினியம் ஷேர் வச்சிருக்கிறவங்கனால இன்னொரு மெட்டல் கம்பெனி வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீலை பீட் பண்ண முடியுமா என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு வேதாந்தா அலுமினியம் என்பது மேலே வரும் அப்படின்னு அந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய பார்த்தீங்களா, வேதாந்தா குரூப்புக்குள்ளேயே இப்போ அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் உன்னுடைய ஷேர் ஏறுமா இல்லை என்னுடைய ஷேர் ஏறுமா அப்படின்னு வேதாந்தா குரூப்புக்குள்ளேயே இவ்வளவு போட்டியா இருக்கு. கடைசியில் தற்போதைக்கு ஒரு கிளியர் வின்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் தான். அதை எதிர்காலத்தில் இந்த வேதாந்தா அலுமினியம் பீட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, அடுத்தது இந்த இ காமர்ஸ்ல 3 பேர் தான் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு அமேசான், பிளிப்கார்ட், இன்னொன்னு இந்த மீஷோ. ஸோ அந்த மீஷோ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இ காமர்ஸ்ல பெரிய கிங் ஆயிடுமா அப்படின்றது இப்போ வரைக்கும் பெரிய தகவல்களாக வரல. ஸோ மீஷோ ஷேர்னுடைய அடுத்த மூவ் என்ன என்பது இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 100 ரூபாய் பக்கத்தில் அங்கிருந்து 220 ரூபாய் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கடும் வாலட்டிலிட்டி 2 முறை இந்த வருஷத்துல பண்ணிடுச்சு. இனி அடுத்தது கரெக்டா சென்டர் பாயிண்ட்ல 186 ரூபாயில இருந்துட்டு பழையபடி ஒரு 300 பக்கத்துல போகுதா அல்லது கீழே 100 பக்கத்துல வருதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி நண்பர்களே, சக்திகாந்த தாஸ் அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா வரணுமா? தியாகினி அவருக்கு அவர் ஆர்பிஐ கவர்னரா இருந்தப்போ உன்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவருக்கு உன்னுடைய ஆதரவா அல்லது பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு அவர்களுக்கு ஆதரவா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பினான்ஸ் மினிஸ்டராக இவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்தப்பதான் நம்மளுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன் என்பது கிடைச்சிருந்தது. அதே சமயம் சக்திகாந்த தாஸ் அவர்கள் உலகத்திலேயே கம்பேர் பண்ணியில மிக கடுமையான அந்த கோவிட் காலகட்டத்தில் எத்தனையோ நாடுகள் திவால் நிலவைக்கு போகும் பொழுது நம்ம நாடு ரொம்பவுமே ஸ்திரத்தன்மையோட இருந்ததுக்கு காரணம் அவரும் தான். ஸோ இவரா அவரா அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சக்திகாந்த தாஸ் அவர்கள் எஃப்எம்மா வரும்போது ஒரு புது வாய்ப்பு கிடைக்கும் போது மேபி புது ரத்தம் ஒரு செக்டர்ல பாய்ச்சப்படும் போது மேபி நல்லா இருக்கலாம். ஸோ 2 விஷயம். ஒன்று, பத்திரிகையில் எழுதிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நாளைக்கு நடந்துருச்சுன்னா மார்க்கெட்டை எவன் குண்டு போட்டா என்ன அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கும். இல்ல பத்திரிகைகள் எழுதுற மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரல அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரியாது இல்ல ஏதாவது ஒரு குவார்டர்லி ரிசல்ட்ல கூட மார்க்கெட்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலைன்னா மார்க்கெட்டை சதைச்சிருவாங்க, அந்த ஷேரை சதைச்சிருவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம சில பேர் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு வச்சிங்களேன், ஒரு குண்டு கூட இன்னொரு குண்டு சேர்த்து 2 குண்டு போட்ட மாதிரி ஆயிரும் மார்க்கெட்ல. ஸோ என்னைக்கும் இல்லாத ஒரு ஆர்வமாக நாளைக்கு இந்த மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த நியூஸ் என்ன ஆகுது என்பது பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.